ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது லைக் ஒரு மெத்தட் மாதிரி இருக்கும். அது எதுக்குள்ள இருக்கும்னா கிளாஸ்க்குள்ள இருக்கும். அது எந்த நேம்ல இருக்கும்னா கிளாஸ்க்கு என்ன நேம் வச்சிருக்கோமோ அதே நேம்ல இருக்கும். ஒன்னே ஒண்ணு அந்த மெத்தடுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்காது. இது வந்து கிளாஸ் நேம்லயே இருக்கும். அதுதான் வந்து டிஃபரன்ஸ். பட் இதுக்கும் என்ன பண்ணலாம், நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து உள்ள பாஸ் பண்ணலாம். இது வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா? அந்த ரிட்டர்ன் டைப் இல்லைன்னு பார்த்துட்டோம்ல. ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணாது. இது வந்து என்னது கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஒன்னு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்னு வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா அந்த உள்ள வந்து எய்தர் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா பாஸ் பண்ணாலும் அதாவது இன்னொன்னு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா பேராமீட்டர்ஸுமே டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் தான் வந்து இருக்கும். அதாவது அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றது. கன்ஸ்ட்ரக்டர்ல பேராமீட்டரே இல்லாம இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாமே டிஃபால்ட் பேராமீட்டர்ஸா இருக்கிறது. டிஃபால்ட் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அந்த வேல்யூஸ் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர்லயே என்ன பண்ணிருப்போம், பேராமீட்டர் பாஸ் பண்ற இடத்தையே வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிருப்போம். அதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு. அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாஷ் இன்க்ளூட் hash include spelling தப்பா, IO stream டாட் வச்சு கொடுக்க வேண்டாம். ஆன்லைன்ல நான் யூஸ் பண்றேன். அதனால யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, அடுத்தது என்ன பண்ணோம், நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன், நான் மெயின் ஃபங்க்ஷன் வந்து போட்டுருவேன். அதனால நான் எப்பயுமே போட்டுப்பேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் யூஸ் பண்றதுன்னா எதுக்குள்ளதான் யூஸ் பண்ணணும், கிளாஸுக்குள்ளதான் யூஸ் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம். என்ன நேம் வச்சுக்கலாம், சும்மா பர்சன் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? பர்சன். ஓகேவா? ஓகே, இப்போ கிளாஸ் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க வந்து செமிகோலன் கட்டாயம் கொடுக்கணும், இப்பவே கொடுத்துட்றேன். அடுத்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பரா வந்து அது வந்து மெம்பர்ஸ் டேட்டா மெம்பர்ஸும் அதுக்கப்புறம் வந்து மெத்தட்ஸும் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். டேட்டா மெம்பர்ஸ் வந்து பிரைவேட்ல போட்டுக்கலாமா, ஆக்சஸ் பேசிஸ் பிரைவேட் தான் இருக்கணும்னு இல்லை, நான் பிரைவேட்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்ன போட்டுக்கிறேன், ரெண்டு வந்து போட்டுக்கிறேன், ரெண்டு வேரியபிள் வந்து போட்டுக்கிறேன். ஒன்று வந்து நேமு, இன்னொன்று வந்து என்னது ஏஜ். நேம் வந்து என்னது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல கொடுக்கணும். ஸ்ட்ரிங் நேம். ஏஜ். ஓகேவா? ரெண்டு என்ன பண்ணியாச்சு, ரெண்டு டேட்டா மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்டரும் மெத்தடும் வந்து கொடுத்துட்றோம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பப்ளிக் தான் கொடுப்போம். ஏன், இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எங்க இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, அதாவது மெயின் மெத்தட்ல இருந்தா கால் ஆகும். அவுட் ஆஃப் தட் கிளாஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா என்னதான் பண்ணணும், அதை பப்ளிக்கா தான் கொடுக்கணும். அதனாலதான் எப்ப பண்ணுமே கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம பப்ளிக்கா கொடுப்போம். பர்சன், அந்த கன்ஸ்ட்ரக்டர் எந்த நேம்ல தான் இருக்கும்னு பார்த்தோம், அந்த கிளாஸ் என்ன பேர் கொடுத்துருக்கோம் அதே நேம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பர்சன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ரெண்டு பார்த்தோம். அதாவது ரெண்டு டைப்ல இருக்கலாம். ஒன்னு வந்து எப்படி இருக்கலாம்னா பேராமீட்டர்ஸே இல்லாம இருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொன்னு வந்து பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், பட் எல்லா பேராமீட்டர்ஸும் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 இப்படி இருக்கலாம். ஓகேவா? டிஃபால்ட்டா அங்க வேல்யூ கொடுத்துட்டோம்ல, அதுதான் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்து பேராமீட்டர்ஸே இல்லாம பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே, பேராமீட்டர்ஸே இல்லாம என்ன பண்றோம்,
கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். சரி, இது யூஸ்வலா வந்து கன்ஸ்ட்ரக்டர் எப்படி தான் யூஸ் பண்ணுவோம்னா இனிஷியலைசேஷனுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்னென்ன இருக்கு? நேம் இருக்கு அண்ட் ஏஜ் இருக்கா? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்ஸ்ட்ரக்டரை. ஓகே. இன்னொன்னு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம எப்பவுமே கால் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுவே கால் ஆயிடும். ஸோ அதனால இது கால் ஆயிடுச்சு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. பண்ணிட்டு என்ன பண்றோம்? இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். எதை இனிஷியலைஸ் பண்ணணும்? நேம் இனிஷியலைஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு என்னது? இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். நேம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன இனிஷியலைஸ் பண்ணணும்? ஏஜ் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 12. ஓகேவா? தட்ஸ் ஆல். இது வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்னது? ஒரு மெத்தட் வந்து கொடுத்துக்கலாம். மெத்தட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். இது வந்து என்னென்னலாம் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கோ அந்த மெம்பரை அப்படியே டிஸ்பிளே பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம மெத்தட் வந்து என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் டைப் வந்து ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். வாய்டு டிஸ்பிளே. நம்ம இது ஒன்றும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை, அதனால வாய்டுன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே எதெல்லாம் டிஸ்பிளே பண்றோம்? இதுவும் ஒன்றும் பாஸ்வேர்ட்லாம் நம்ம பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்னத்தை இனிஷியலைஸ் பண்ணிருக்கோமோ அதை அப்படியே வந்து என்ன பண்ண போறோம்? டிஸ்பிளே பண்ண போறோம். ஒரே ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். டிஸ்பிளே பண்றதுக்கு சி அவுட் ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ட் எல்லாம் கொடுத்துக்கலாம். சரி, எண்ட் எல் கொடுத்துக்கலாம். ஏன் எண்ட் எல் கொடுக்கணும்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது காலா இருக்கும்ல, அதுக்கான காலானதுக்கு அப்புறம் அடுத்த லைன்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக எண்ட் எல் இப்ப டைப் பண்ண போறது அடுத்த லைன்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக எண்ட் எல் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? நேம் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். நேம் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட், ஏஜ் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போறோம். நேம் ஆஃப் தி கரண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் இதுக்குள்ளதான் இருக்குது. இந்த பர்சன் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளதான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, எந்த ஆப்ஜெக்டும் வச்சு கால் பண்ண தேவையில்லை. அதாவது எந்த ஆப்ஜெக்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அந்த மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண தேவையில்ல. டைரக்டா என்ன போட்டுக்கலாம்? அந்த மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்னது? நேம். அடுத்தது cout. இங்கே என்ன பண்ணிக்கிறேன்? எண்டல் கொடுத்துக்கிறேன். எண்டல். இது என்னது? ஏஜ் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட். ஏஜ் ஆஃப் தி கரண்ட் ஆப்ஜெக்ட். கோலன் 2 ஸ்பேஸ் கொடுக்குறேன். இது என்னது? ஏஜ். ஏஜ்ல தானே அந்த வேல்யூ இருக்கு. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ஜஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல 2 பிரைவேட் மெம்பர்ஸ் வச்சிருக்கோம். நேம் ஏஜ் அப்படிங்கிற 2 டேட்டா பிரைவேட் மெம்பர்ஸ் வச்சிருக்கோம். அடுத்தது இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்றோம்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது? ஒன்றும் பராமீட்டரே இல்லாம இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூ இருக்க பராமீட்டர்ஸ் தான் வந்து இருக்கும். சரியா? அதுதான் வந்து என்னது? டிஃபால்ட் பராமீட்டர். ஸோ நம்ம இப்போ வந்து பராமீட்டரே இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கிற மேல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணி வச்சிருந்தோம்ல, நேம் ஏஜ், அதுக்கு வந்து வேல்யூஸ் போடுறோம். நேமுக்கு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுறோம். ஏஜுக்கு வந்து 12 அப்படின்னு போடுறோம். அடுத்தது இதுலயே ஒரு மெத்தட் வந்து என்ன பண்ணிருக்கோம்? டிஃபைன் பண்ணிருக்கோம். அந்த மெத்தடுக்கு பேர் என்னது? டிஸ்பிளே. உள்ள பேராமீட்டர்ஸ் நம்ம எதுவும் பாஸ் பண்ணல. அது வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. அதனால வாய்டு. இதுக்குள்ள என்ன பண்றோம்? அந்த 2 மேல இருக்குல்ல அந்த டேட்டா மெம்பர்ஸ் அதோட வேல்யூஸ் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். நேம் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த நேம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஏஜ் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஏஜ் 12ங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்றோம்? மெயின் ஃபங்க்ஷன்ல போயிட்டு
நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை வந்து கால் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ் பேர் என்னது பர்சன். ஓகேவா, பர்சன். அப்போ கிளாஸ் நேம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இங்க வந்து ஜஸ்ட் ஓபிஜே அப்படின்னே கொடுக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த ஓபிஜே அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ண உடனே என்ன ஆயிடும், இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன ஆயிடும், கால் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆயிடும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடும். நேமுக்கு வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வேல்யூ, ஏஜுக்கு வந்து 12 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆயிடும். ஓகேவா, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஓபிஜே டாட் டிஸ்பிளே. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த இது கால் பண்ணும்போது கண்ட்ரோல் லைன் போவோம். ஓபிஜே டாட் டிஸ்பிளேனதும் கண்ட்ரோல் இங்க போவோம். போயிட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணும். நேம் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட், நேம்ல என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் இருக்கு, அது டிஸ்பிளே ஆயிடும். ஏஜ் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட், ஏஜ்ல என்ன இருக்கு, 12 இருக்கு, அது டிஸ்பிளே ஆயிடும். தட்ஸ் ஆல். இங்க வந்து இன்ட் மெயின் கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிட்டன் 0 தான் கொடுக்கணும்லாம் இல்ல, 10 கொடுத்தா என்ன பண்றேன், 10 கொடுக்குறேன். ஓகேவா, அவ்வளவுதான். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. அவ்வளவுதான், கரெக்டா வந்துருப்பாரு. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்டு. அது எப்போ கால் ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகும். ஓபிஜே பர்சன் ஓபிஜேன்னு கொடுக்கும்போது இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். அட் த சேம் டைம் நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்னும் ஏஜ் ஈக்குவல் டு 12னும் அசைன் ஆயிடும். அடுத்தது ஸ்கிரீன் சின்னதா இருக்கிறதுனால உனக்கு வந்து அடுத்தடுத்த லைன்ல தெரியுது. நான் ஸ்கிரீன் பிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வர எல்லாமே ஒரே லைன்ல தெரியும். இப்போ அடுத்தது என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் வச்சு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றோம். கண்ட்ரோல் இங்க போய் நேம் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட், நேம் வந்து ஸ்டூடெண்ட், ஏஜ் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட், ஏஜ் வந்து 12 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அவ்வளவுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதோ டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா நேர்ல கேளு. தேங்க்யூ.